One decision will bring you knowledge, growth, and excellence. We focus on quality education, highly qualified professors, and world-class infrastructure. Joy University. உச்ச நீதிமன்றம் சொல்லி கூட கர்நாடகா காவிரியில் தண்ணீர் திறந்துவிட மறுத்துவிட்டது. அதே போல காவிரி மேலாண்மை வாரியம் சொல்லியும் கர்நாடகா தண்ணி திறந்து மறுத்துருச்சு காவிரியில். இப்போ கேரளாவில் வெள்ளம் இந்த வெள்ள நீர் தமிழ்நாட்டுக்கு நீலகிரிக்கு நீலகிரியிலிருந்து தான் கபினிக்கு போச்சு. நாங்கள் இப்போ நீர்வளத்துறை மந்திரியும் பிடபிள்யூ மினிஸ்டரையும் கோஆபரேட்டிவ் மினிஸ்டரையும் பார்த்து கேரளாவில் பெஞ்ச தண்ணி தமிழ்நாட்டில் தான் வந்துச்சு. அந்த தண்ணியை பவானி சாகரை கொண்டு வர்றதுக்கு பவானி புலிகள் காப்பலுக்கு அவர் ஒரு வாக்கியா வெட்டி விட்டா கேரளாவுக்கு கர்நாடகத்துக்கே போவாது, நான் தண்ணி திறந்து விட மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ தண்ணி திறந்து தான் புஞ்சை சாடு குருவை சாடு இல்லாமல் போயிடுச்சு. எல்லா தென்னை மரங்கள்லாம் காயுது, எல்லா சாவடி பண்ணவும் முடியல. அதனால இப்போ சம்பா சாவடிக்காவது இப்போ ஒரு 5000 கணிலை திறந்து விடுங்கன்னு சொன்னோம். மினிஸ்டர் கூப்பிட்டு சிகிட்ட பேசினார், எல்லாத்தையும் பேசி உடனே திறந்து விடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த கடன் தள்ளுபடி விவசாயிக்கு லாபகரமான விலையை கொடுக்கல. ஒரு டன் கரும்பு 90 ரூபா வைக்கும்போது அன்னைக்கு வாதியாருக்கு 90 ரூபா சம்பளம், இன்னைக்கு வாதியாருக்கு 1,25,000, கரும்பு 3,500 ரூபா. கரும்பு நெல் 40 ரூபாய்க்கு 60 நெல் 40 ரூபா விற்கும்போது ஸ்டேட் பேங்க் மேனேஜருக்கு 150 ரூபா 4 மூட்டை நெல் தான் சம்பளம். எம்எல்ஏக்கு 250 ரூபா 6 மூட்டை நெல் தான் சம்பளம். இன்னைக்கு என் நெல் 40 ரூபா வித்தாலும் 1300 ரூபாய்க்கு தான் விற்குது. 60 ரூபா வெஞ்ச வாங்கிடுறாங்க. ஆனால் ஸ்டேட் பேங்க் மேனேஜருக்கு 1,50,000 ரூபா சம்பளம். 5,200 ரூபா கொடுத்தா வாங்கிக்குவாரா? இல்லை மேனேஜர் 7,000, எம்எல்ஏக்கு 7,500 ரூபா கொடுத்தா வாங்கிக்குவாரா? அவருக்கு 1,05,000 ரூபா. எங்களுக்கு லாபகரமான விலை கொடுக்காதனால, விலைவாசி எல்லாம் ஏறி போயிட்டதுனால எங்களுக்கு கடன் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோஆபரேட்டிவ் மினிஸ்டர் பார்த்து பேசணும். அவரும் சரிங்க சார், நாங்கள் முதலமைச்சர்கிட்ட பேசிட்டு ஏற்பாடு பண்ணுறேன்னு. அடுத்த வாரம் வர்றோம், எங்களுக்கு கடன் தள்ளுபடி முழுமையாக செய்ய வேண்டும். காவிரியில் தண்ணி திறந்து இப்போ நாற்ற போகிறதுக்கு காமராஜுக்கு அப்புறம் எங்கேயுமே அணை கட்டல. இப்போயாவது நீங்கள் 10 கிலோமீட்டருக்கு ஒரு எல்லா ஆறுகளையும் 10 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டி நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டும். வெள்ளம் வந்தால் அந்த தண்ணி கடலில் போய் விழுவக்கூடாது, தடுப்பணையில் தேங்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். சரின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாரத்திலே சிஎம் பார்த்து பேசுறதுக்கு அழைக்கிறேன் என்று கூறியிருக்கிறார்கள். பேச போகிறோம். அது அப்படி செய்யலைன்னா பெரிய போராட்டம் நடத்தும்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஆமாம், இன்னைக்கு தான் சிஎம் இல்லை. 3ஆம் தேதி சிஎம் காஞ்சிபுரம் போயிட்டாரு. இன்னைக்கு வர சொல்லியிருந்தாங்க. ஆனால் உங்கள் கோரிக்கையெல்லாம் சிஎம்கிட்ட சொல்லிட்டோம், கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால மறுபடியும் கூப்பிட்டுருக்காங்க. என்னைக்கு கூப்பிட்றேன்னு இருக்காங்க, வரப்போகிறோம். காவிரி மேகதாது இஷ்யூல அனைத்து கட்சி கூட்டத்தை கர்நாடகா கூட்டது. தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டம் இன்னும் கூட்டப்படாமல் கூட்டணும்னு விவசாயி கோரிக்கை வைக்கிறாங்க. இப்போ இல்லை இப்போ நாங்கள் எங்கே கேட்டதுக்கு நாங்கள் சொன்னோம், அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டுங்கன்னு சொன்னோம். சரின்னு மினிஸ்டர் சிஎம்கிட்ட பேசுகிறேன்னு இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடுறேன்ட்டாங்க. இன்னைக்கு இப்போ சொன்னார், உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு உச்சநீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாத ஏமாற்றிய கர்நாடகிட்ட 1,00,000 கோடி நஷ்டஈடு கேட்டு வாங்கி அதை விவசாயி தரேன்னு மந்திரி சொல்றாரு. அப்படின்னு சொல்ற கூட்டம் போறேன்னு இருக்காரு. ஆமா, உண்மைதான் சார். விவசாய அரசியல்வாதி இந்த நாட்டினுடைய பிச்சைக்காரன் மாதிரி தான் பார்க்குறாங்க. தேர்தல் வந்துட்டா எங்களுக்கு நாட்டுடைய முதுகெலும்புன்னு சொல்லுவாங்க. வி ஆர் த பேக் போன் ஆஃப் இந்தியா டூரிங் த எலெக்ஷன். ஆஃப்டர் த எலெக்ஷன் தே திங்க் தட் வி ஆர் த ஸ்லேவ்ஸ் ஆஃப் இந்தியா. தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னா எங்களை அடிமை மாதிரி தான் பார்க்குறாங்க. ஏன்னா விவசாயிக்கு 500 ரூபா 300 ரூபா காசு கொடுத்தா ஓட்டு போட்டுறாங்க ஒரு எண்ணத்தில். விவசாயி சேர மாட்டாங்கிற ஒரு எண்ணமும் இருக்கு. ஏன்னா விவசாயி ஒரு 4 நாளைக்கு இங்கே ஜெயிலுக்கு போயிட்டான்னு வச்சுங்க, அங்கே வய சாடி பண்ண தண்ணி பாயலைன்னா காஞ்சி போயிடும். அப்புறம் 4 ஏக்கர் சாடி பண்ணது 1 ஏக்கர் தான் பண்ண முடியும். டெய்லி மாட்டை மேய்ச்சா 10 லிட்டர் பால் கறக்கும் மாடு. 4 நாளைக்கு மாட்டை மேய்க்காம போட்டோம்னு வச்சுங்களேன் 3 லிட்டர் தான் கரைக்கும். அப்போ வீட்டுக்கார அம்மா என்ன சொல்லுவோம், நீ எதுக்கியா போனேன்னு திட்டம். மற்ற அரசு ஊழியர்கள்லாம் மாச சம்பளம் எப்படியா இருந்தாலும் வந்துடுது. அவங்க போராட்டம் நடத்துறாங்க, அவங்களுக்கு காரியங்கள் ஆகுது. விவசாயி போராட்டம் நடத்த முடியல.
அதே போல் விவசாயி இப்போ வந்து நல்ல உணவு உற்பத்தி தரலைன்னா இப்போ அமெரிக்காவில் அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு மோடி ஐயா. அந்த உணவு வந்து இறக்குமதி ஆச்சுன்னா பையன் சாப்பிட்டா அழியாயிரும், பொம்பளை பிள்ளைங்க சாப்பிட்டா கருதரிக்காது. எதுக்காக போராட்டம் ஏதோ ஆரம்பிச்சிங்களா? அது என்னது, எதுக்காக? இப்போ காவலில் தண்ணி திறந்து இல்லைங்கிறதுக்காக உச்சநீதிமன்றம் சொல்லி காவலில் தண்ணி திறந்துங்க, அதுக்காக ஆற்றுல கழுத்தளவு குழி வெட்டி அதுக்குள்ளே புழைஞ்சு கிடந்தோம். கழுத்தில் அமைச்சரை பார்த்துட்டீங்க, அடுத்து முதலமைச்சர் தள்ளுபடி இல்லைன்னா கடன் தள்ளுபடி பண்ணலைன்னா போராட்டம் கண்டிப்பாக நடத்துவோம். அனைத்து பயிர்கள் எல்லாம் கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் 2022 திமுக ஆட்சி வந்தாலும் இன்னைய வரலையும் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அவ்வளோயும் தள்ளுபடி பண்ணோம். கலைஞர் ஆட்சியில் 18,000 கோடி பண்ணாங்க, ஜெயலலிதா அம்மா 23,000 கோடி பண்ணிச்சு, இவரு 30,000 கோடி பண்ணணும்னு கேட்குறோம். பட்ஜெட் அன்னைக்கே வரணுமா இல்லை விவசாயம் இது அதுதான் இப்போ அது மூலியம் கூப்பிட்றேன்னு இருக்காங்க, என்னன்னு பார்க்குறேன். One decision will bring you knowledge, growth, and excellence. We focus on quality education, highly qualified professors, and world-class infrastructure. Joy University.